எல்லாத்துக்கும் சண்டே, ஹாப்பி சண்டே. எல்லோரும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? நான் இப்போ தான் எழுந்திரிச்சு மாதுளம்பழம் பிச்சுக்கிட்டு இருக்கேன். மாதுளம்பழம் காலையில் காஃபி குடிப்பாங்க. நான் வந்து மாதுளம்பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லி மாதுளம்பழத்தை எடுத்து சரி 1/2 லிட்டர் பால் இருந்ததா, அதை வச்சு மாதுளம்பழம் ஜூஸ் போடலான்னு சொல்லி போட்டேன். அப்புறம் இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஆட்டு தலை தானே செஞ்சுருந்தேன். 2 ஆட்டோட தலை. அப்புறம் காலையில் ஆட்டு தலை வேணும்னு சொல்லிட்டு கடையில் சொல்லி விட்டேன்னா, அப்புறம் கொண்டு வந்து கொடுத்தாங்க. ஆட்டு தலை தாங்க செய்கிறேன். ஆட்டு தலைக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வதக்கிட்டு, தக்காளி கொஞ்சம் போட்டு வதக்கிட்டு, அந்த சைடு சாப்பாடு இருந்துகிட்ருக்குது, சாப்பாடையும் ஆக்கிட்டு, ஆட்டு தலை நல்லா இருந்துச்சு தலை. அதனால் இப்படி செஞ்சால் தாங்க எனக்கு பிடிக்கும். கொஞ்சமாக தேங்காயும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அரைச்சி வச்சுக்கணும். அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு மிளகாத்தூள், காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள், அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து அதை தான் போட்டேன். மட்டன் மசாலா, கறி மசாலா எல்லாம் போட்டு கிளறிட்டு தேவையான அளவு மஞ்சத்தூள் போட்டு தேவையான அளவு தண்ணி, உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. தேவையான அளவு போட்டுட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 விசிலுங்க. 10 விசில் விட்டதுக்கப்புறம் இப்படி தாங்க இருக்கும். வாங்க எல்லோரும் நீங்கள் சாப்பிட்லாம். ஹாப்பி சண்டே. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு சொல்லுங்கள்.